லட்சத்துல 50,000 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்கிக்கிட்டு முக்கியமான இடத்துல உட்காந்து தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் கம்மாக்கரையில் 100 நாள் ஒரு 300 ரூபாய்க்கு செத்த வேளாத்துல தூங்குறதுல என்ன இருக்கு? தூங்கலாம், நல்லா பார்க்கட்டு நல்லா தூங்கணும். அதுக்காண்டி நம்ம கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயத்தையும் பார்க்கணும். விவசாயி ஒரு நாற்றை பாவி வைத்து விட்டு நாற்று நட வாங்கம்மான்னு கூப்பிட்டா போயிடணும். அதை விட்டு எங்களுக்கு இந்த வாரமான 100 நாள் வேலை இருக்குது, அது கழிச்சு தான் நாங்கள் வரும்னா அதுக்குள்ள அந்த பயிர் முத்தி போயிடும். முத்தி போன பயிர் எடுத்து மறுபடியும் ஒரு நட்டு வச்சு ஆளுகளை வச்சு நட்டு அதுக்கு உரங்களை அதிகமான காசுக்கு விலைக்கு வாங்கி போட்டு விளைய வச்சுட்டாலும் அறுக்கிறதுக்கு ஆள் வர்றதில்லை. கருதறுக்க அந்த காலத்தில் போட்டி கருதறுப்பாங்க. விலைக்கு விட்டு இங்கிட்ட நீ எடுத்துக்க அங்கிட்ட நான் அறுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி களத்து மட்டில் சாயந்தேர நேரத்தில் சாணி தெளிச்சுட்டாங்களே மறுநாள் விடிவத்திற்கு களத்து மட்டில் கதிர் கட்டு வந்து கிடந்துச்சு. போட்டி ஓட்டுக்கிட்டு வர்றப்ப மட்டில் கருது கட்டு தூக்கிட்டு ஓடுன காலங்கள்லாம் ஒரு நேரம். இனிமே போற காலத்தில் அப்படிலாம் பார்க்க முடியுமா? இப்ப கருதுறதுக்கு மிஷின் வந்துருச்சு. எல்லாத்தையுமே மிஷின். ஆமா, எல்லா விஷயத்துக்கும் களை எடுக்கிறதுக்கு நடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு. ஒரு விஷயம் எந்திரம், ஒரு விஷயத்துக்கு தான் மிஷின் வரல, அதுக்கும் மிஷின் வந்துருச்சுங்க. எந்த விஷயத்துல மிஷின் வரலங்க? அதை விட்டுருங்க, அதை சொல்ல வேணாம். நான் பார்த்தேன். இல்ல உங்களை போல ஆளுக்கு அந்த மிஷின் தேவைப்படுதுங்க. இந்த புதிய வேணா தான் சொல்றீங்க. ஏன் அப்படின்னா இந்த காலத்துல நம்ம பார்த்த மாதிரி இப்ப இருக்கிறவங்கள பெரியவங்கள நிறைய இருக்கீங்க.